வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 டாப்பிக்கை நம்ம பேச போகிறோம். முதல் டாபிக், நேற்று திருப்பூரில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை கலந்துக்கிட்டார்ல, கலந்துக்கிட்டு திமுகவை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. சமீபத்தில் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நீதிமன்ற மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி பண்ணி ஜிஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பை உறுதிப்படுத்தினாங்களே, அதன் பிறகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா, பிணத்தை சுடுகாட்டில் தான் எரிக்கணும்னா அங்கே தான் எரிக்கணும், ஏன் வழக்கத்தை மாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒப்பிட்டு பேசினார். எதுக்கு எதை ஒப்பீடு செய்கிறீங்க அப்படின்னு பாஜக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. புதுக்கோட்டை பாஜக கூட ரகுபதி அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து அங்கே ப்ரொட்டஸ்ட்லாம் நடத்தினாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த விவகாரம் தொடர்பாக அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பிணத்தை சுடுகாட்டில் தான் எரிக்கணும்னா சுடுகாட்டில் தான் எரிக்கணும், ஏன் வழக்கத்தை மாற்றுறீங்க அப்படின்னு ரகுபதி கேட்குறாரு. பின்ன எதுக்காக கருணாநிதி அவர்கள் இறந்தபோது சுடுகாட்டுக்கு போகாமல் மெரினா கடற்கரையில் தான் புதைப்போம் அப்படின்னு கோர்ட்டு படி ஏறினது எதுக்காக? எதுக்கு மெரினாவில் தான் புதைப்போம் அப்படின்னு கோர்ட்டு படி ஏறினீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்க, இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக மாறி இருக்கு டிஎன் பாலிடிக்ஸில். இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, உலகம் உங்கள் கையில் அப்படின்னு சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கி வச்சார்ல. மொத்தம் 20 லட்சம் லேப்டாப்ஸு, அதில் முதல் கட்டமாக 10 லட்சம் லேப்டாப்ஸை வழங்குகிற திட்டத்தை தான் தொடங்கி வச்சார். அந்த லேப்டாப்பில் ஸ்டாலினுடைய படம் பிரிண்ட் ஆகிருந்துச்சு, கருணாநிதி அவர்களுடைய படம் பிரிண்ட் ஆகிருந்துச்சு. ஸ்டாலின் அவர்களுக்கு கீழே தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கைப்பட எழுதுனதுக்கான அந்த பிரிண்ட்டு, ஸ்டாலின் அவர்களுடைய சிக்னேச்சர், இதெல்லாம் லேப்டாப்புடைய ஃப்ரண்ட்டில் பிரிண்ட் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி தான் கருணாநிதி அவர்களுடைய படம் தமிழ் வெல்லும் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் எழுதின அந்த வசனம், அதுக்கு கீழே கருணாநிதி அவர்களுடைய சிக்னேச்சர், இதுவும் பிரிண்ட் ஆகிருந்துச்சு. ரெண்டுக்கும் நடுவில் தமிழக அரசாங்கத்துடைய சின்னம். இது ஒரு பெரிய டிபேட்டாக தான் மாறினுச்சு. என்னன்னா, அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அவர்களுடைய படம் லேப்டாப்பில் இருந்ததுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிங்க. ஸ்டிக்கர் இருந்ததுக்கு திமுக கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிச்சு. மக்களுடைய வரி பணத்தில் தானே லேப்டாப் கொடுக்கப்படுது, முதல்வருடைய படம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிங்க. கோவிட் சர்டிஃபிகேட்டில் மோடியுடைய படம் எதுக்காக அப்படின்னு திமுக கொந்தளிச்சிங்க. இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய லேப்டாப்பில் எதுக்காக ஸ்டாலின் கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம், அவங்களுடைய கையெழுத்து எதுக்காக அப்படின்னு ஒரு பெரிய டிபேட்டு, எதிர்கட்சிகள்லாம் கேள்விகள் எழுப்ப ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சா. சில டிவிகே ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸாக இருப்பாங்களே, லேப்டாப்பை வாங்கினோன்னே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தெல்லாம் அழித்து அப்படியே மாற்றிருக்காங்க. விஜயுடைய புகைப்படத்தை பிரிண்ட் பண்ணி அதை சோசியல் மீடியாவில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லாம் அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பரபரப்பான ஒரு சூழலில் எல்காட் நிறுவனம் இருக்காங்களே, அவங்க அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பிரிண்ட் அழிக்கப்பட்டிருந்துச்சுன்னா சர்வீஸ் வாரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளைம் பண்ண முடியாது. இது கவர்மெண்ட் லேப்டாப் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது ஸ்டாலினுடைய ஸ்டிக்கர், கருணாநிதி அவர்களுடைய ஸ்டிக்கர் தான் உறுதிப்படுத்துது. கவர்மெண்ட் லேப்டாப் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. அதை நீங்கள் அழித்து வாரண்டிக்கு வரும்போது அந்த வாரண்டியை கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு எல்காட் நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகள் சொன்னதாக சில செய்திகளை பார்க்குறோம். தினமலர் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தியை பார்த்தோன்னா ஒரு சில பேர், இது உண்மையான செய்தி தானா, இப்படியெல்லாம் வாரண்டி இல்லாமல் பண்ண முடியுமா, அது எப்படி இதெல்லாம் காரணமாக காட்டி வாரண்டி கிடையாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், கோர்ட்டில் கேஸ் போட்டால் இது டெஃபினட்டாக தமிழக அரசாங்கத்திற்கு தான் செட்பேக்காக மாறும் அப்படின்னு ஒரு சில பேர் பதிவுகள் போடுறாங்க. மாணவர்களுடைய கைக்கு போனதுக்கப்புறம் அது மாணவர்களுடைய லேப்டாப்பாக ஆயிடுது. அவங்களுடைய லேப்டாப்பில் யாருடைய புகைப்படத்தை வேணாலும் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதில் எப்படி கவர்மெண்ட் தலையிட முடியும்? அரசு லேப்டாப் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு அரசாங்கத்துடைய சின்னம் இருக்குல்ல, கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு நடுவே அரசாங்கம் தமிழ்நாடு கவர்மெண்டுடைய லோகோ இருக்குது. அது ஒன்றே போதுமானது, இது அரசு லேப்டாப் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த. ஸ்டாலின் கருணாநிதி அவர்களுடைய புகைப்படம் கண்டிப்பாக இருந்தே ஆகணுமா அப்படிங்கிற கேள்வியையும் இப்போ பாஜக, அதிமுக, தாவேக இவங்கெல்லாம் எழுப்புறாங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.